ஐயனார் துணை டுடே எபிசோட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நடேசன் வந்து என்னுடைய எக்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நிலாட்ட சொன்னாங்கள்ல. பொழுது விடிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய எக்ஸ் அவர் வந்து இங்கே இட்லி கடை வச்சுருக்காங்க. அதாவது இவங்க யாருன்னா நம்ம வானதியோட பெரியம்மா. இவங்க இங்கே வந்து கடை, அதாவது அவங்க மதுரையிலேருந்து இவங்க வானதி வீட்டுக்கு வராங்க. வானதி வீட்டிலேருந்து இங்கே நீங்கள் அங்கே தனியாக இருக்க வேணாம், இங்கே வந்துரு அப்படின்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து இவங்க தனியாக வந்து இட்லி கடை வச்சுருக்காங்க. தள்ளு வண்டியில் சாப்பாடு, இட்லி, பூரி, பொங்கல், சப்பாத்தி அந்த மாதிரியெல்லாம் சுட்டு விற்கிறாங்க. அதை நடேசன் போய் சாப்பிடுவார். சாப்பிட்டு என்ன ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லை? எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு. அதானே உங்கள் அப்பா, நான் அப்போ உன்னை விரும்பும் போதே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இல்லை, இப்போ நடந்து போச்சு அப்படின்ட்டு அவங்கள சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொட்டால் பூ மலர்னு ஒரு பாட்டு பாடும். அதை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வரும். அதோட இங்கே வந்து மெக்கானிக் ஷாப் காமிக்கிறாங்க. மெக்கானிக் ஷாப்பில் வந்து ஒருத்தர் வந்து பாண்டி இந்த வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நான் கேட்பாங்க. வானதிக்கு வந்து வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா பாண்டி, செகண்ட் லேண்டில் வந்தால் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 40,000 சொன்னால் 40,000ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சரின்ட்டு அதை கூட குறைச்சி ஏதோ ஒன்று பேசுவார். இந்த வண்டியை நம்ம நல்லா சர்வீஸ் பண்ணி புது வண்டி மாதிரி வந்து வானதிக்கு தெரியாமல் கிஃப்ட் பண்ணோம். நான் வந்து நடந்து வரது காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறேன், அதனால் அவளுக்கு தெரியாது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட வேலை செய்கிற அந்த பையன் வந்து சரி அப்படின்னு சொல்லுவார். சரி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிலா ஆஃபீஸை காமிப்பாங்க. நிலா வந்து வருவாங்க. வந்தவுடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வந்து காசு ஒரு பேமெண்ட்டு கூட செட்டில் பண்ணவே இல்லை. என்ன நிலா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதானே அப்படின்னு. நான் காலையில் அண்ணங்கிட்ட சொன்னேன், அண்ணன் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ அப்படியே அந்த ப்ராஜெக்டை பற்றி அப்படியே பேசினே இருப்பாங்க. ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தா கூட ஏதாவது இது சொட்ட அது சொட்டன்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாமளும் அதை வந்து பார்த்துனே இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் வருவார். அவர் சோழன்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக பேசின்ட்டு அவர் சோழனை கிளம்பி போயிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா சேரன் வந்து சைட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பார். அப்போ சந்தா ஃபோன் பண்ணுவாங்க. சேரன் எடுத்து பேசுவார். என்ன சந்தானா, எப்படி இருக்கேன்னா? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறேன்னா? ஏதோ டீக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டேன்னுவாங்க. அப்புறம் இவங்க சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சந்தா வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து நடக்குது, அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, எங்கே எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சந்தா சொல்லுவாங்க. நீ அதற்கெல்லாம் பயப்படாத, நான் இருக்கேன், அந்த மாதிரி விட்டுற மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. சரி யாரோ வராங்க, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சந்தா கட் பண்ணிவிடுவாங்க. சேரன் இங்கே வந்து சந்தா கிட்ட பேசிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணுவார், சந்தாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவார். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன பையா இந்த மாதிரி அனிஷேன்னா இந்த மாதிரி சந்தாக்கு வந்து கல்யாணம்ன்ட்டு ஏற்பாடெல்லாம் நடக்குதாம்மா, அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை பையா அப்படின்னு அனீஷ் சொல்வார். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அனீஷே, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் கல்யாணம் நடக்க விட மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சந்தா கூட்டிகிட்டு வந்துடுவோம், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உண்மையை சொல்லு அனீஷே, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். ஒன்று அனீஷ் வந்து, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பையா, இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, இல்லை சந்தா சொல்லுதுன்னா அவோ சும்மா பயப்படுறா, அது மாதிரி பண்ணிவிடுவாங்களோ என்னவோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சுருவார். இங்கே பார்த்திங்கன்னா சேரன் வந்து அப்படியே குழப்பமாகவே இருப்பார். சந்தா வந்து அவங்க அண்ணங்கிட்ட கேட்கும், ஏன் போய் பேசுகிற, உண்மை தானே அது, ஃபோன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க தானே, ஏன் ஃபோனில் தப்பாக சொன்னேன், ஆமான்னு சொல்கிறது தானே பையாக்கிட்ட அப்படின்னு சந்தா கேட்பாங்க. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போயிடுவார். இங்கே பார்த்திங்கன்னா சேரன் வந்து அதே குழப்பத்திலே இருப்பார். இதோடு தாங்க அந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து ப்ரொமோவில் போட்டிருக்காங்க, இவங்க வந்து சந்தாவுக்கு வந்து திடீர் கல்யாணம் ஆகுது, கல்யாண ஏற்பாடு பண்ணுற மாதிரியும் சேரன் வந்து இங்கேருந்து காரில் போயிட்டு சந்தாவை வந்து தாலி கட்டி வீட்டுக்கு இட்டுன்னு வர மாதிரி தான் ப்ரொமோவில் போட்டிருக்காங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி வானதி வந்து அந்த டாக்டரை வந்து இது பண்ணிவிட்டு ஏமாறுவாங்களா என்னன்றதை வரும் எபிசோடுங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸோ லைக்குன்னு கொடுத்துருங்க. பாய்.